நான் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் அனுபவிப்பீர்கள் ஜாதிகளின் செல்வம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தில் தேவன் நமக்கு கொடுத்த திருச்சபையின் வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை துளிர்க்க பண்ணுவார். இந்த நாளிலும் இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் பொருளாதாரத்தில் ஒரு துளிர்ப்பை கட்டளையிடுகிறார். எப்படி கட்டளையிடுகிறாராம்? நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீங்க. அது என்ன ஜாதிகளின் செல்வம்? சொல்லுங்கள். ஜாதிகளின் செல்வம்னா என்ன? அதாவது ஒரு திரளான ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் இன்றைக்கு யார் கையிலையோ இருக்கு. தேவனை அறியாதவர்கள் கையில் கூட இருக்கு, துன்மார்க்கம் கையில் கூட இருக்கு. ஆனால் நீதிமான்கள் தரித்திரப்படுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீதிமான்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. விரும்புறீங்களா விரும்பலையா? நல்லா கவனிங்க, வசனங்களை கேட்டால் தான் புரியும். அதாவது இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் சில பேர் வசதியாக இருக்கிறாங்க, சில பேர் நெருக்கப்படுறாங்க. சில இடத்துல கிறிஸ்தவர்கள் ஒரு சில பேர் மிகவும் நெருக்கப்படுறாங்க. இந்த நெருக்கப்படுகிற கிறிஸ்தவர்களின் குரல் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவரே ஆண்டவரேன்னு விடிய விடிய கூப்பாடு போடுறோம், கேட்குறோம். நமக்கு ஆசீர்வாதம் இவனை பாரியா எப்படியோ இருக்கான கோடியில் புரள்றான் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அந்த கோடியில் புரள்றதுல பாதி பேர் லஞ்சம், பாதி பேர் தவறான 2ஆம் நம்பர் பிஸ்னஸ். அதையெல்லாம் ஆண்டவர் உடைக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதையெல்லாம் ஆண்டவர் உடைக்க போகிறார். ஆமீன் சொல்லுவோம். அதுபோல் நமக்கு வேண்டாம். நமக்கு நீதியின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த தேசத்தில் இதுவரைக்கு இல்லாதபடி கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் வியாபாரங்களையும் தம்முடைய ஜனங்களின் தொழில்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதைத்தான் ஜாதிகளின் செல்வம். இனி ஜாதிகளுக்கு அல்ல செல்வம் நமக்கு. இனி துன்மார்க்கனுக்கு அல்ல, நீதிமான்களுக்கு செல்வம். விசுவாசித்தால் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பணம் எல்லாம் உலக மக்கள்லாம் வச்சுருக்குறாங்க. என்ன சில பேர் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸில் பணக்கார சாமின்னு ஒரு சாமியை கும்பிடுறாங்க. தெரியுமா யார் அந்த பணக்கார சாமி? சொல்லுங்களேன். திருப்பதி. கரெக்டாக போயிட்டு வந்திருக்கியோ? சரி, திருப்பதி வெங்கடாச்சலபதி. ஆமாம், கோடி கோடியாக உண்டு கொட்டுறான். சில பேருக்கு ஒரு மூடத்தனமான நம்பிக்கை, அங்கே போனால் கோடீஸ்வரன் ஆகிடலாம். ஆனால் அங்கே போய் கொட்டுறவனோ, அங்கே போய் அள்ளி கொடுக்குறவனோ அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை, சுத்தம் இல்லை. துன்மார்க்கன், கொலை செய்வதும் மணல் கடத்தலும் திருட்டும் கொள்ளையும் பயங்கரமான த்ரிட்டிங் பண்ணுறவங்க அப்படி ஒரு செல்வத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க. அதனால் அந்த சாமி பணக்கார சாமி இல்லை. யார் பணக்கார சாமி? நம்ம சாமி தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காலங்காலமாக ஒரு பொய்யை பிசாசு விதைச்சிருக்கிறான். காலங்காலமாக சாத்தான் ஒரு பொய்யை விதைத்திருக்கிறான். இந்த பொய்யை பிரஜாதிகளும் நம்புகிறாங்க, சில கிறிஸ்தவர்களுமே நினைச்சுறாங்க, நம்புகிறாங்க. சாத்தான் விதைச்ச பொய் என்ன தெரியுங்களா? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 4:8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அவன் சொன்னான். ஆண்டவர் செஞ்சாரா? இல்லை. சாத்தான் என்ன செய்றான்? ஆண்டவரை சோதிக்கிறான், இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். நல்ல கவனிங்க. அவன் பலத்தில் அல்ல. சாத்தானுடைய பொய்யை முதல்ல நம்பணும். அவன் தன் பலத்தினாலோ
பராக்கிரமத்தினாலேயோ இயேசுநாதரை தூக்கிட்டு போய் எல்லா இடத்தையும் கொண்டு காமிக்கலை. 4வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய குமாரனை பிடிச்சி சாத்தாங்கிலெல்லாம் கொடுத்துட மாட்டார். நல்லா தெரிஞ்சிடுங்க. சில நேரம் நாமளும் சோதிக்கப்படும் போது ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். இல்லை, ஆண்டவர் உன்னை கபடி கிரவுண்டில் பிளே கிரவுண்டில் இறக்கின மாதிரி உன்னை யுத்தத்துக்கு பயன்படுத்துகிறார். அதே போல தான் இயேசு சுவாமியை பிசாசு பலாத்காரம் பண்ணிலாம் தூக்கலை, ஆவியானவர் விட்டு கொடுத்தார். ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். இப்போ ஆவியானவராலே கொண்டு போகப்படும் போது சகல ராஜ்யங்களையும் ராஜ்யத்தின் செல்வங்களையும் ராஜ்யத்தினுடைய ஐஸ்வர்யங்களையும் மகிமைகளையும் காண்பித்து சாத்தான் சொல்கிறான், இயேசு நீ சாஷ்டாங்கமாக என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உனக்கு தருவேன் என்றான். அல்லேலூயா. ஸோ இந்த வசனங்களை சில கிறிஸ்தவர்களும் நம்புகிறாங்க. என்ன நம்புகிறாங்கன்னா, உலகம் சாத்தாங்கையில் இருக்குது. உலகம் யார் கையில் இருக்குது? சாத்தாங்கையில் இருக்குது. செல்வம் யார் கையில் இருக்குது? சாத்தாங்கையில் இருக்குது. ஏன்னா இயேசுநாதருக்கே அவன் என்ன செஞ்சான்? டப்பு கொடுத்தவன். இயேசுநாதருக்கே அல்வா கொடுக்குறான். வா, என்னை பணிந்து கொள், என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அதனால் உலகத்தின் ஐஸ்வர்யம் பிசாசனுடையது. இன்னும் நிறைய கிறிஸ்தவ ஊழியக்காரங்க ஐஸ்வர்யம் சாத்தானுக்குரியது, அது ஆண்டவருக்குரியது அல்ல. கிறிஸ்தவன் ஆசைப்படக்கூடாது, கிறிஸ்தவன் பணக்காரன் ஆகணும்னு எண்ணவே கூடாது, அப்படிப்பட்ட ஒரு துர்போதனையை போதிக்கிறாங்க. கிறிஸ்தவன் பண ஆசையில் விழக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் சொல்லுங்க வேறாக இருக்கிறது. பணம் ஆசைப்படக்கூடாது, ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுல பிரயாசப்படணும். நீ பணக்காரனாக இருப்பது தவறல்ல, பாவம் அல்ல. ஆனால் பணத்துக்காக பாவம் செய்வது தான் தவறு. பணத்துக்காக ஆராதனை விட்டுட்டு போகிறதான் தவறு. பணத்துக்காக பைபிளே படிக்காமல் ஓடுறதான் தவறு. பணம் அவசியம். பணம் அவசியமில்லை, ஐஸ்வர்யம் தேவையில்லை என்றால் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாம் கொடுத்தார், வறுமையாய் போனான். 320 வேலைக்காரங்களை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர்? ஆமாம், அத்தனை அதிகமான வேலைக்காரங்க, அத்தனை அதிகமான செல்வம். ஆபிரகாம் லோத்தினுடைய மந்தையை இந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது. ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? செல்வம் தேவையில்லை, ஐஸ்வர்யம் தேவையில்லைன்னு ஆபிரகாம் கொடுக்காம இருந்திருக்கலாமே. ஆபிரகாமுக்கு ஏன் கொடுத்தார்? ஈசாக்க தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை பெற்றான். ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? நீ சும்மா அன்றாடங்காட்சியாருன்னு சொல்லியிருக்கலாமே. யோபுவையும் யோபுவுக்கு உண்டான செல்வங்களை கணக்கிட்டால் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஜமீன்தாராக இருந்தான், செல்வ பிரபுவாக இருந்தான். மோசே தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்கிறார். 1 மடங்கு 2 மடங்கு 1000 மடங்கு. அன்பானவர்களே, ஐஸ்வர்யம் தேவனுடையது, ஆசீர்வாதம் தேவனுடையது, அது சாத்தானுடையது அல்ல. அவன் கையில் ஒன்றுமே கிடையாது, அவன் டூப்பு. ஆமாம், அவன் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் தோட்டத்தை விட்டு துரத்தினான். சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் தோட்டத்தை விட்டு எப்படி ஓடினார்கள்? சொல்லுங்க, எப்படி ஓடினார்கள்? நிர்வாணமாய் ஓடினார்கள். நம்முடைய ஆதாம் ஏவாள் நிர்வாணமாய் ஓடினார்கள். சாத்தானுடைய சொல்லு கேட்டுதானே விழுந்தாங்க. ஒருவேளை தன் சொல் கேட்டு விழுந்தவன் நிர்வாணமாக போகிறானேன்னு சொல்லி ஒரு சட்டை கழட்டி கொடுத்துச்சா? பாம்பு சட்டையும் கழட்டி கொடுக்கல, பட்டு சட்டையும் கொடுக்கல. சாத்தானுடைய ஆலோசனைக்கு விழுந்து போன அந்த முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் நிர்வாணமாக தான் ஓடுனாங்க. ஐஸ்வர்யம் யார்கிட்ட இருந்துச்சு? பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்துச்சு. அவர் கூப்பிட்டு இறக்கப்பட்டு அங்கே ஒரு மிருகத்தை அடித்து அவனுக்கு தோல் வஸ்திரத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஸோ சாத்தான்ட்ட ஒன்றுமே இல்லை. அந்த பிம்பத்தை உடைங்க, அந்த மாயமான தோற்றத்தை உடைக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும்.
இன்னைக்கு நாம் அநேக பிரஜாதிகள் செல்வத்திலும் சிறப்பாக இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ அந்த சாமி தான் ஆசீர்வதிக்கும் போல் அப்படி நினைக்கிறீங்க. இல்லை, நம்ம சாமியை விட, நம்ம அப்பாவை விட இந்த உலகத்தில் ஆசீர்வதிப்பதற்கு எந்த தெய்வமும் இல்லை. அல்லேலூயா. அந்த மாய தோற்றத்தை உடைக்கும்படி ஒரு 5 வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம். 1 நாளாகமம் 29:12 வாசிக்கலாமா? பிரைஸ் காட். 1 நாளாகமத்தில் நாம் பார்க்கிறோம் 29:12. எடுக்காதவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சேர்ந்து வாசிங்க எல்லாரும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய விளக்கு என்ன தெரியுமா? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது. அல்லேலூயா. ஆமாம், சாத்தானிடத்திலிருந்து வர்றதில்லை. ஐஸ்வர்யமும் கனமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். வசனத்தை தியானிக்கணும், படிச்சுட்டு ஓடக்கூடாது. ஐஸ்வர்யமும் கனமும் யாராலே வருகிறது? தேவனாலே. சொல்லுங்க, ஐஸ்வர்யம் கனம் யாராலே வருகிறது? தேவனாலே வருகிறது. தேவனாலே வர வேண்டுமையானால் என்ன செய்யணும்? அவர் ஆளணும். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆபிரகாமை தேவன் ஆளுகை செய்தார், அதனால தான் 1000 பெருகினான். ஈசாக்கை தேவன் ஆளுகை செய்தார். நம்முடைய முற்பிதாக்களை எல்லாம் தேவன் ஆளுகை செய்தார். தேவனுடைய ஆளுகையை விட்டு ஒரு செகண்ட் விலகலை. இன்றைக்கு நமக்கு தெரியுது ஐஸ்வர்யம் அவர்கிட்ட தான் இருக்கு, ஆனால் ஏன் எனக்கு வரல? ஜெபிக்கிறதுனால வராது, ஆளுகை செய்வதினால். சொல்லுங்க, ஐஸ்வர்யம் எப்போது வரும்? ஒரு கிறிஸ்தவனுக்கு ஐஸ்வர்யம் எப்போது வரும்? நீ வாரத்துக்கு 4 ஆன்லைன் ப்ரேயர் போகிறதுனால, இங்கேருந்து 4 மாவடி போகிறேன், அங்கே போகிறேன், திறப்பின் வாசல் போகிறேன், ஓடி ஓடி ஜெபிக்கிறதுனால அல்ல, தேவனுடைய ஆளுகை. அப்படின்னா என்ன தெரியுமா? ஸோ செல்ஃப் கண்ட்ரோலை விட்டு காட்ஸ்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரணும். தேவனுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஐஸ்வர்யம் வரும். ஆமேன் சொல்லுவோமா? ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்யணும். ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்ய இடம் கொடுக்குறீங்களா? ஐஸ்வர்யத்தை அடைய விரும்புகிற நாம் வசனத்தை ஆழமாய் தியானிப்பதல்ல, தேவன் ஆளுகை செய்யணும். என் சுய மனது, என் சுய சித்தம், என் ஆசை, என் இச்சை, என் விருப்பம் என்னை ஆளக்கூடாது. என் கணவன், என் மனைவி, என் பிள்ளை என்னை ஆளக்கூடாது. புருஷன் சொல்லு கேட்கணும், ஆனால் ஆளுகை என்பது ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் ரொம்ப அசால்ட்டாக ஆராதனை கட்டடிக்கிறாங்க. இன்னும் சில பேர் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இல்லை. தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், ஆராதனைக்கு வராமல், தேவ சித்தம் செய்யாமல், தேவனுக்கு கொடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. சில பேர் பேரளவுக்கு ஒரு விசுவாசியாக இருக்கிறோம், பேரளவுக்கு வர்றோம். ஆளுகை செய்வது எப்படி? தேவனுடைய ஆளுகை நம்ம மேலே உண்டாகணும். அப்பா ஆளணும். அப்பாவின் ஆளுகை நம்ம மேலே உண்டாயிருக்கணும். இந்த ஆளுகை குறித்து நான் படிச்சோம்னா இதே ஒரு பெரிய செய்தியாக போயிடும். ஷார்ட்டாக முடிக்கிறேன். அதனால் தேவனின் ஆளுகைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். அப்படின்னா நம்ம சுய விருப்பம், சுய சித்தம் அல்ல, தேவ சித்தம். ஒவ்வொன்றிலையும் தேவன் ஆளுகை செய்ய உங்களை இடம் கொடுங்க. சரிங்களா? அடுத்த வசனத்தை படிக்கலாம். அப்போ ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம சபை, அவருடைய ஆளுகைக்குள்ள உங்கள் பிஸ்னஸ், அவருடைய ஆளுகைக்குள்ள உங்கள் வீடு வந்துட்டுனா அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இப்படி சொல்லப்படுகிறது, எவரையும்
மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அப்படின்னா என்ன தெரியுமா? எவரையும் என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண சொல்லுவாங்க ஆண்டியுமாங்க, ஆண்டிய கூட அரசனாக மாற்ற ஆண்டவரால் கூடும். மாற்றிருக்கிறாரா? மாற்றலையா? நான் திக்குவாயம் அந்த நாவுள்ளவன் என்னை விட்டுவிடும் என்று சொன்னாலும் கேளாதபடி அவனை கொண்டு லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்களை ஆண்டவர் மீட்டார். கரவலாடுகளுக்கு பின் சென்றவன், தாயால் தகப்பனால் சகோதரால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தெரிந்து கொண்டு கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். ஒன்றுமில்லாமல் கழுதையை தேடி சென்ற சவுலை ஆண்டவர் ராஜாவாக மாற்ற வருகிறார். இவன் சொல்லுகிறான், ஐயோ என் குடும்பம் சிறியது, என் கோத்திரம் சிறியது என்றான். தேவன் அவனை ராஜாவாக்கினான். ஆண்டவர் நினைச்சார்னா யாரை கொண்டுனாலும் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு வியாபாரம் தொடங்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் செய்ய போறீங்க. ஐயோ இது பெரிய பிஸ்னஸ் ஆச்சே, இதுக்கு நிறைய மூலதனம் வேணுமே, ஐயோ பெரிய பெரிய நபர்கள்லாம் இந்த பிஸ்னஸை பண்ணுறாங்களே, இது கூட நான் போட்டி போட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்காதீங்க. உங்களை தேவனின் ஆளுகைக்கு விட்டு கொடுங்க. தேவனே இந்த பிஸ்னஸை நீங்கள் நடத்துங்க, என் வியாபாரத்தை என் வேலையை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி கடவுளின் ஆளுகைக்கு உங்களை விட்டு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உயர்த்துவார், உயர்த்துவார். நிறைய சாட்சிகள் இருக்குது. இங்கேருந்து பெங்களூரில் நிறைய கடலை மிட்டாய் ஸ்வீட் கம்பெனி வச்சுருக்கிறவங்கெல்லாம் ஒரு காலத்தில் பணம் கப்புறக்கிட்டு பயணி காய்ச்சிக்கிட்டு தொழில் இல்லை வியாபாரம் இல்லை பஞ்சமலைக்கு போனவங்க தான் இன்றைக்கி மும்பையில் நிறைய பேர் ஆடி பென்ஸ் கார் வரைக்கும் வச்சு பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்குறாங்க. அதில் அநேகர் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன், அநேகர் சிஎஸ்ஐ மக்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, உழைப்பில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தேவன் பேரில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்றைக்கி அங்குள்ள தாதாக்களுக்கு அங்குள்ள ஷேட்டுகளுக்கு நிகராக டப்பு கொடுக்குறாங்க. தாராவியில் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஐயோ நான் பஞ்சம் அழைக்கிற தேசம் ஆயிட்டே, என்னால் எப்படி ஆகும் நினைக்காதீங்க. ஐயோ சிறிய வியாபாரமே எப்படி ஆகும் நினைக்காதீங்க. ஆண்டவர் நினைச்சார்னா உங்களை உயர்த்துவார், அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3:13 வேகமாய். 1 ராஜாக்கள் ஆகையினால் 3:13 தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும், இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன், உனக்கு தந்தேன். சாலமோனே நீ கேளாத ஐஸ்வர்யம், சொல்லுங்க, கேட்டே கிடைக்க மாட்டேங்க எங்களுக்கு. ஆனா சாலமோனுக்கு கேளாத ஐஸ்வர்யம். எதனால? அப்ப ஐஸ்வர்யம் யார்கிட்ட இருக்கு? அதைத்தான் இன்னைக்கு ப்ரூவ் பண்றேன். ஐஸ்வர்யம் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? அப்பாட்ட இருக்கு. ஐஸ்வர்யம் நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் சாலமோன்ட்ட. அவன் கேட்குறான், எனக்கு ஞானம் வேணும்னு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ராஜாட்ட போய் இப்படி கேள்வி கேட்டால் ஒன்று எதிரிகளின் பிராணன் அழியட்டும் என்பான், தான் வல்லரசாக வேண்டும் என்பான், தான் செல்வத்தில் சிறக்கணுமா. ஆனால் நீ இந்த 3 கிழமை ஞானத்தை கேட்டால், நீ ஞானத்தையே கேட்டபடியினால நீ கேட்ட ஞானத்தையும் தருகிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சொல்லுங்க சம்பத்தையும் தருகிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை தருகிறேன். கேட்டே கிடைக்க மாட்டேங்க. கேட்குறத சரியாக கேட்டிங்கன்னா கேளாத ஐஸ்வர்யமும் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் ஐஸ்வர்யம் கேட்குறாங்க, கிடைக்கல. ஆனால் சாலமோன் ஐஸ்வர்யத்தை கேட்கல, ஆனால் ஐஸ்வர்யத்தை கர்த்தரே தருகிறார். எதினாலே தருகிறார்? அவன் சரியானதை கேட்டான், அவன் சரியானதை கேட்டான். சங்கீதம் 23 6வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தாவீது முதல் வசனத்தில் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராயிருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னை நடத்துகிறார், நான் குறைவுபடுவதில்லை. ஆயன் என் ஆண்டவர் ஆதலால் எனக்கு குறைவில்லை என்று ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லுது. கடவுள் என் ஆண்டவராயிருக்கிறார், அவர் என் மேய்ப்பராயிருக்கிறார், எனக்கு குறையில்லை. நான் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இயேசுவை பின்பற்றுவேன். நான் ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவரை பின்பற்றுவேன். நான் ஆண்டவரை பின்பற்றுவேன். ஆண்டவர் எனக்கு முன்பாக நடப்பார், நான் ஆண்டவருக்கு பின்பாக நடப்பேன். ஏன் பின்னாடி எது நடக்கும்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். ஆனால் இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளாகிய நம்மில் அநேகர் எதை நோக்கி பயணிக்கிறோம்? நன்மைகளை நோக்கி பயணிக்கிறோம், கிருபைகளை நோக்கி பயணிக்கிறோம். இயேசு பின்னாடி போகல, இயேசு பின்னாடி போகல. அதனால தான் ஐஸ்வர்யம் இல்லை. எங்கே நன்மை கிடைக்குது, எங்கே கிருபை கிடைக்குது, எங்கே இலவசம், எங்கே எது கிடைக்குது? இப்படி பொருட்கள் மேலே, ஆஸ்தி மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே கண்களை வைத்து நீங்கள் அது பின்னாடி ஓடுறீங்க பைத்தியம் போல. அது காணல் நீராக உங்களை ஏமாற்றி விடுகிறது. காலமே எழுந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் சமூகத்தில், அவர் பிரசன்னத்தில் பலப்படுங்க. அவரை தேடுங்க, அவரை தேடுங்க. எல்லாம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு தொழிலதிபர் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டுனா ஒரு வாரமும் கட் பண்ண மாட்டார். நிறைய பிஸ்னஸ் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும். சில லேண்டு புரோக்கர்லாம் அண்ணா இங்கே தான் நிற்பாங்க, இங்கே போய் பார்த்துருவோன்னு சொல்லி வாக்கிங் போகிற இடத்துலையும் சர்ச்சு பக்கத்துலேயும் வந்து நின்று அண்ணா இந்தாங்க அட்வான்ஸ் பிடிங்கன்னு கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன்? இந்த அண்ணன் ஆண்டவரை தேடுறதுனால ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அண்ணனை தேடி எங்கே வருது? வீட்டுக்கு போனால் வருது, கிரவுண்டுக்கு போனால் வருது, சர்ச்சுக்கு போனால் வருது, பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இன்றைக்கு நம்மில் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு பிஸ்னஸை தேடி போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு தேடி போகாதீங்க, அது உங்களை ஏமாத்திரும். அப்பாவை தேடுங்க, முழு ஹிருதயத்தோட தேடுங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னும் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் பிஸ்னஸில் ஒரு முறிவாக வெள்ளிக்கிழமை வாங்க. அப்படியே 24/7 நீங்கள் என்ன செய்யலை? வேலை செய்யலை, சம்பாதிச்சுட்டே இருக்கல, சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிய. ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ரவுண்டை குறைங்க. 11 மணிக்கு வாங்க, 1:30க்கு விட்டுருதேன். இல்லை ஒரு 12 மணிக்காவது ஒரு மணி நேரமாவது இருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். அப்பாவின் சமூகத்துக்கு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அப்போ இங்கே சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுப்பது யாரு? ஆண்டவர் தான். எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார்? நீ கேளாத ஐஸ்வர்யம், நீ கேளாத செல்வத்தை உனக்கு தாரேன், நீ கேட்காமலே உனக்கு தர்றேன். அன்பானவர்களே, ஐஸ்வர்யம் கணம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. 3வது ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 8:18 வேகமாய். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. மீண்டும் சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை தருவதும் அவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவரும் அவரே. ஐஸ்வர்யம் தருவார், ஐஸ்வர்யம் தருவார் என்றவுடன் ஆலமரத்து அடியில் படுத்துட்டு கனவு கண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் தந்துருவார், ஆண்டவர் தந்துருவார். இல்லை, ஆண்டவர் வேலை செய்வதற்கான பலனையும் திட்டத்தையும் ஞானத்தை தருவார். அதில் பலன்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஆனால் இன்க்ளூடிங் என்னன்னா சகல அறிவையும் பலனை ஆண்டவர் தருவார். நீங்கள் ஐஸ்வர்யம் அடைவதற்கான பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எஸ்ஸப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. எஸ்ஸப்பா, இந்த கடன் அடைக்கணும், எனக்கு ஒரு வீட்டை கட்டணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும், ஏதோ ஒரு தேவை, நான் ஐஸ்வர்யம் அடையணும், எனக்கு அதற்குண்டான பலனையும் ஞானத்தை தாரும். ஐஸ்வர்யத்தை தாருன்னு கேளாதீங்க, பலனை தாரும், நல்ல ஞானத்தை தாரும். ஞானத்துக்காக அதிகமாக ஜெபிங்க, ஞானத்துக்காக அதிகமாக ஜெபிங்க.
நீங்கள் நினைக்கிறீங்க உலகத்திலே நான் தான் அறிவுன்னு. இல்லை, இந்த அறிவு போதாது ஆண்டவரே, இந்த அறிவு போதாது. என்ன நான் சிறந்து விளங்கணும்னா, என் வியாபாரத்தை சிறப்பிக்கணும்னா எனக்கு என்ன ஞானத்தை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிக்கிட்டு கேளுங்க. வீட்டை விட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு போகும்போது நீங்கள் ஒரு சாதாரண புரோக்கரேஜாக இருக்கலாம், புரோக்கராக இருக்கலாம், ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு வெல்டராக இருக்கலாம், ஒரு ஃபிட்டராக இருக்கலாம், என்னையும் ஒரு பிளம்பராக இருக்கலாம், பெயிண்டரோ, எந்த தொழிலாக இருக்கட்டுமே, அதில் நின்று கூலி வேலை செய்கிறீங்க. நின்று வேலை செய்கிறதுக்கும் ஞானம் வேணும். அவர் ஞானம் இல்லைன்னா ஒன்று நடக்காது. அவர் ஞானம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். அதனால் ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஞானத்தை தேவனிடத்தில் கேளுங்க. ஞானம் இல்லாமல் நாம் எதையும் சக்ஸஸ் பண்ண முடியாது. படித்த படிப்பு தானே, தெரிஞ்ச வேலை தானே, நம்ம இவ்வளோ நாள் செஞ்ச வேலை தானே. இல்லை, இவ்வளோ நாள் எத்தனையோ கட்டடத்தில் ஏறி வேலை பார்த்துருப்பாங்க. சின்ன 6 அடி கட்டடத்துலேருந்து கீழே விழுந்து கால் உடைஞ்ச வேலைக்காரங்கள்லாம் உண்டு. பெரிய இடத்துலன்னு வேலை பார்க்கும்போது கூட ஆபத்து இல்லை. ஐயோ இந்த உயரத்தில் விழுந்துட்டேன், அசால்ட்டு. ஞானம் மழுங்கி போனதின் விளைவு சிறிய உயரமோ பெரிய உயரமோ, நெடுந்தூர பயணமோ குறுகின பயணமோ, ஏசப்பா எனக்கு பலன் தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? மீண்டும் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். பிரைஸ் காட். அடுத்த ஒரு வார்த்தை அன்னாள் மூலமாய் கடந்து வருகிறது. அன்னாள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற பின்பு, அன்னாள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற பின்பு கர்த்தருக்கு பாடுகிற ஸ்தோத்திர பாட்டில் பாடுகிறாள். கர்த்தர் நினைச்சார்னா ஒருவனை தரித்திரப்படுத்தவும் செய்வாராம், ஒருத்தனை ஆசீர்வதிக்கவும் பண்ணுவார். ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. ஐஸ்வர்யமும் சரி தரித்திரமும் சரி ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. அவர் நினைச்சார்னா ஒருத்தனை தரித்திரன் ஆக்கிடுவாராம். அவர் நினைச்சார்னா ஒருவனை ஐஸ்வர்யவனமாக்குவார். அவர் நினைச்சா உன்னை தாழ்த்துவார், அவர் நினைத்தால் உன்னை உயர்த்துவார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அன்பான பிள்ளைகளே, எளியவன், ஏழை, கிராமத்தில் வளர்ந்தேன், நான் குறைவாய் படித்திருக்கிறேன், என்னால் எப்படி முடியும்? இந்த தாழ்வு மனப்பான்மை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் நினைச்சார்னா உங்களை பிரபுக்களோட உட்கார பண்ணுவார். அல்லேலூயா. பிரபுக்களோட உட்கார பண்ணுவார், உன்னதங்களில் உட்கார பண்ணுவார், புழுதியில் கிடக்கிற உங்களை என்னை உயர்த்துவார். தயவு செய்து நம்புங்க. அப்போ புழுதியில் கிடக்கிற நீங்கள் மேலே போக முடியாது, அவர் உயர்த்தணும், அவர் உயர்த்தணும். நாம் பிரயாசப்படணும், ஆனால் உயர்த்துறது ஆண்டவர் தான். மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். எனக்கு தெரிந்த சில மக்கள் எல்லாம் சீக்கிரம் பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்று ஒரு ஷார்ட் பிஸ்னஸ், ஒரு ஷார்ட் ரூட்டில் போனாங்க. ஷார்ட் ரூட்டு என்றைக்குமே கடினமான ரூட்டு. ஷார்ட் ரூட்டு முட்டுச்சந்தில் உண்டு நம்மளை பரிதபிக்க விட்டுறோம். அப்படி நிறைய பேர் மரித்து போனார்கள். சீக்கிரம் பணக்காரன் ஆவது எப்படி பார்க்காதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். யாராயிலும் ஒரு ஆசைகளை உண்டு பண்ணுவாங்க. தம்பி, சகோதரா, சகோதரியே, ஆமாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் தான், அப்படி எங்கேருந்து கொண்டு அங்கே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும், கை மாற்றி விட்டால் 10,000, கை மாற்றி விட்டு 50,000 வரை கிடைக்கும் சொல்லுவான். ஏமாந்துடாதீங்க. கை சுத்தமுள்ளவர்களாயிருங்கள். தெரியாத நபரோடு எந்த டீலிங் பண்ணாதீங்க. தெரியாத நபர்களோடு எந்த வியாபாரம் செய்யாதீங்க. நேர்மையான வியாபாரத்தை செய்யுங்க.
கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போய் சேரணும். நான் ஐஸ்வர்யம் அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக அல்ல, பரலோகம் போக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் இதை தருமா? ஐஸ்வர்யத்தை தரும். இப்படி ஐஸ்வர்யம் தேவனுடையது, ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தான் தர முடியும் என்று 5 வசனங்களை வாசித்திருக்கிறேன். இன்னும் வேதாகமத்தில் 500க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது. நிறைய வசனம் இருக்கு. ஆண்டவர் தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவர் தான் ஒரு மனிதனை உயர்த்த முடியும். ஏராளமான வசனம் இருக்கு. ஆனால் அதை விட்டுட்டு அந்த மலை பிரசங்கத்தில் மலையில் இயேசு சுவாமி சோதிக்கப்பட்டதை வச்சு சாத்தாங்கையில் ஐஸ்வர்யம் இருக்குன்னு நம்பாதீங்க. பொய்யன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். வாசிங்க 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 16:27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட இருக்கு. இப்ப அது எங்க கைமாறி இருக்கு? ஆண்டவரிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், மகிமை, கனம், ஐஸ்வர்யம் எல்லாம் எங்க இருக்குதான்? அவர் சமூகத்தில் இருக்கு. பிரசன்ஸ் ஆஃப் காட், பிரசன்னம் நிறைந்த இடத்தில் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட இருக்குன்னு அவர்கிட்ட போய் எப்படி வாங்க நினைக்காதீங்க. அவர் பரிசுத்த சமூகத்தில் இருக்கிறது. அதனால தான் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் வைக்கப்பட்ட ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. அல்லேலூயா. ஆரோனுடைய கோல் ஒரே இரவில் துளிர்த்து பூ பூத்து காய்த்து கனி கொடுத்தது, ஒரே நாளில். நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறீங்க. நாம ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்கிறோம் என்கிற உணர்வு இல்லாமல் அப்பாவின் சமூகத்தில் இருக்கிறங்கிற உணர்வோடு வாங்க. உங்களை தாழ்த்தி வாங்க. உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி மேட்டிமைகளை அகற்றி குறைகளை அகற்றி பயபக்தியோடு தொழுது கொள்ளுங்க. அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய மகிமை, அவருடைய கனம் எல்லாம் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மாறாக வல்லமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. பவர், வல்லமை என்றால் பவர், பவர்னு ஆற்றல், தேவனுடைய சக்தி அவர் ஸ்தலத்தில் இருக்கு. சில மெயின்லைன் சர்ச்சில் கடைசியாக குருவானவர் ஆசீர்வாதம் கூறுற வரைக்கும் இப்படியே நிற்காங்க. அவன் ரட்சிக்கப்படலை, நம்ம அவனுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இப்போ நம்ம சபையில் பார்க்குறேன், ஜெபம் பண்ண கடவுங்கையும் வண்டி போயிடுது. போதும், வைக்க இடம் இல்லை, இதுக்கு மேலே ஆசீர்வாதம் வேண்டாம் பாஸ்டர்னு ஓடுற மாதிரி ஓடுறீங்க. தயவு செய்து ஆராதனையில் முடிந்து போகும்போது அவர் பிரசன்னத்தில், ஆண்டவரே உம்மாலே போகிறேன், மகிமை கனத்தை தாங்க, பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். ஆசீர்வாதங்கள் முடியும் வரை இருந்து ஆமேன் சொல்லி சுதந்திரித்து செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த ஐஸ்வர்யங்கள் மகிமை எல்லாம் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட. அந்த ஆண்டவர் அந்த மகிமை செல்வம் கனம் எல்லாம் எங்கே வச்சிருக்கிறாரு? அவருடைய பிரசன்ஸ் நிறைந்த தேவ சமூகத்தில். ஆமேன் சொல்லுவோமா? வேகமாய் முடிக்கலாம். இன்னும் சில காரியங்கள். இப்போ இந்த ஐஸ்வர்யம் மகிமை அடைய என்ன செய்யணும்? ஒரே ஒரு காரியத்தை கற்று ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்த ஒரு சாதாரண குப்பையில் கிடந்த ஒரு மனிதனை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 61:6 படிக்கலாம். ஏசாயா 61:6. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். ஆமென். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். போதும். இங்கே நாம் வாசித்த வாக்குத்தத்தம் 61:6 பிந்தின பகுதி, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். யார் மேன்மை பாராட்டுவார்கள்? யார் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பார்கள் என்றால் நீங்களோ. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனுபவிப்பீங்க? கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படும் போது. என்ன சொல்றேன் பிரதர், நீங்க எப்போது ஆசீர்வதிக்கப்படுவீங்களா? ஒரு பாஸ்டர் என்று சொல்லப்படும் போது.
அப்போ பாஸ்டர் ஆனாதான் ஆசீர்வாதமா? இல்லை. பாஸ்டர் ஆகிறது எல்லாருக்கும் முடியுமா? இல்லை. அது பிரதான அழைப்பு இருக்கணும், சரிங்களா? ஆனால் நீங்கள் பாஸ்டருக்கு சமமாய் மாறும் காலங்களில் அல்லது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் காலத்தில் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படத்தக்கதாய் நீங்கள் வாழணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை பார்க்குற ஒருத்தர் பாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சபையோடு ஈடுபடணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என் கூட தம்பி மாதவடியெல்லாம் வருவான். நிறைய இடத்துல அவனை பாஸ்டர்மாங்க. பிரதர் தனபாலன் என் கூட வருவார். அவரையும் பாதி பேர் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? சபையார் மீது மனதுருக்கத்தோடு இருப்பார். வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் முடிஞ்சால் எல்லா விசுவாசிகளுக்கும் ஜெபம் பண்ணுற வரைக்கும் அந்த அண்ணன் இருப்பார், கூடவே இருப்பார். எங்கேயாவது சுகமில்லை யாருக்காவது ஜெபம் பண்ண போனால் நைட்டு 10 மணிக்குனா என் கூட வருவார். அந்த மக்கள் பார்க்குறாங்க, இவர் ஒரு வேலை செய்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க, என் கூட இருக்கிறதுனால இவரும் பாஸ்டர் நினைக்கிறாங்க. அந்த அளவிற்கு சபையில் ஈடுபாடாக இருந்த நிறைய மூத்த விசுவாசிகள் உண்டு. கடவுள் அவர்களை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க, நீங்கள் வேலை பாருங்க, ஆனால் ஜனங்கள் உங்களை காணும்போது இவர் தேவ மனிதர் என்று சொல்லத்தக்கதான வாழ்க்கை வாழுங்க. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். இங்கே ஒரு சாதாரண மனிதன், ஒரு அரசனுடைய குமாரன். ஒரு அரசனுக்கு அநேக மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். என்ன, அந்த அரசன் தன்னுடைய மறுமனையாட்டிக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அப்பொழுது அந்த பிள்ளை பிறந்த நேரம் தகப்பனுக்கு ஆபத்து என்பதை ஐதீகம், ஜாதகம் கணிக்கிறது. சொப்பனத்திலும் அவருக்கு ஒரு தவறான ஒரு காரியம் வருகிறது. எனவே அந்த மன்னர் என்ன செய்கிறார் என்றால், அந்த பிள்ளையை கொன்றுவிட சொல்லுகிறார். அந்த பிள்ளையை கொன்றுவிட சொல்லுகிறார். இந்த பிள்ளை நமக்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் அனுப்பி விடுகிறார். இப்போது அந்த பிள்ளையை கொண்டு விடுவதற்காய் போகும்போது தாய் குறுக்கிட்டு அழுது கதறி அந்த பிள்ளையை வாங்கி அந்த பக்கத்து கிராமத்தில் இருந்த ஒரு ஏழை விவசாயிட்ட விற்று போடுகிறாள், கொடுத்துட்றான். எப்பா இதை எப்படியா நீ வளர்த்துறன்னு. அந்த பிள்ளை வளர்கிறது. அந்த பிள்ளை ஒரு சாதாரணமான ஒரு பிள்ளையாக, ஒரு கூலி தொழிலாளியின் பிள்ளையாக வளர்கிறது. அந்த பிள்ளைக்கு அவர்கள் ஒரு பேரிட்டு என்ன செய்கிறாங்க, வளர்க்கிறார்கள். அந்த பிள்ளை வளர்ந்து வருகிறது வாலிப வயதில். அந்த பிள்ளை வளர்ந்த பட்டணம் பெர்சியா. பெர்சியா என்கிற தேசம். பெர்சியா என்பது ஒரு பெரிய நாடல்ல, சொல்லப்போனால் ஒரு பட்டணம் போல, தூத்துக்குடி சைஸ் தான். ஒரு பட்டணம், ஒரு பட்டணம் போல. அதிலே அவன் வளர்கிறான். பெர்சியா பட்டணத்தில் அவன் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்து அந்த குறிப்பிட்ட இனக்குழுக்களுக்கு ஒரு தலைவனாக வளர்ந்து கொண்டிருக்கிறான். அவனை குறித்து வேதத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. எப்போது வருகிறது என்றால், அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வருகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44வது அதிகாரம் வாசிக்கலாமா? ஏசாயா 44வது அதிகாரம் 28வது வசனம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். யார் இந்த இளைஞன்? கோரேஸ் என்கிற இளைஞன். கோரேஸுடைய வாழ்க்கை வரலாறை தான் நான் சொல்லுகிறேன். ஏசாயா 44 கோரேஸை குறித்து ப்ராப்பசி உரைக்கும் போது கோரேஸ் என்கிற மனிதன் பிறக்கல. நல்லா தெரிஞ்சிடுங்க. ஏசாயா ப்ராப்பசி உரைத்த வருடம் கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டுகளுக்கு முன்னதாக சரித்திரம். இயேசு பிறக்கிறதுக்கும் 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனம் சொல்றார். ஆனால் கோரேஸ் பிறந்தது 400 வருஷத்தில். 200 வருஷம் கழிச்சு பிறக்க போறவனுக்கு 200 வருஷத்துக்கு முன்னதாகவே ப்ராப்பசி உரைக்கப்பட்டது. அதுவும் எப்படி ப்ராப்பசி உரைக்கப்படுகிறது? கோரேஸ் என் மேய்ப்பன். கோரேஸ் என் மேய்ப்பன். இவன் ஒரு யூதன் அல்ல, இவன் யெகோவா தேவனை வழிபடுகிறவனும் அல்ல.
இவன் புறஜாதி மனிதன், பெர்சியா தேசத்தை சார்ந்தவன். ஆனால் 200 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஒருத்தன் பிறக்கிறான். அவனுக்கு கோரேஸ் என்று பெயரிட்டார்கள். கோரேஸ் என்றால் இழிவானவன் என்ற அர்த்தம். இழிவானவன். கோரேஸ் என்பதுக்கு என்ன அர்த்தமா? இழிவானவன். இழிவானவன் என்கிற பெயரை சூட்டி அவனுடைய ஏழை தாய் வளர்க்கிறார்கள். அரண்மனையில் வளர வேண்டிய அந்த மனிதன் ஏழை தாய்க்கு மகனாக வளர்கிறான். கர்த்தர் சொல்றாரு இந்த கோரேஸுக்கு, கோரேஸே நீ என் மேய்ப்பேன். சொல்லுங்க, நீ என் மேய்ப்பேன், எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவாய். இப்போ சொல்லுங்க, மேய்ப்பன்னா என்ன அர்த்தம்? மேய்ப்பன்னா என்ன அர்த்தம்? பாஸ்டரா இருக்கணுங்கிறது இல்லை, தேவ சித்தம் செய்யணும். மேய்ப்பன் என்றால் என்ன அர்த்தம்? முழு நேர சபை போதகர் அல்ல, கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற விசுவாசிகளாக இருக்கணும். ஆண்டவர் கோரேசை குறித்து சொல்கிறார், அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி என்ன செய்வான்? கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்று எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய மக்களே, கோரேஸ் வளர்கிறான். தீர்க்கதரிசனம் சொன்ன ஏசாயா செத்து போயிட்டாரு. தீர்க்கதரிசனம் சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசி போயிட்டாரு, அவன் பிறக்கவே இல்லை. இப்போ அடுத்து கிபி கிறிஸ்துவுக்கு முன் 400வது ஆண்டு காலகட்டத்தில் பாபிலோன் தேசத்தை நேபுகாத் நேச்சர் ஆளுகிறார். நேபுகாத் நேச்சர் உலகம் முழுவதையும் கிட்டத்தட்ட 70% நிலப்பரப்பை நேபுகாத் நேச்சர் ஆளுகிறார். அவருடைய ஆளுகை பாபிலோன் ராஜ்யம் என்பார்கள். பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் முதல் சக்கரவர்த்தி நேபுகாத் நேச்சர். அவனுடைய பெருமை நிமித்தமாய் கர்த்தர் அவனை கடிந்துள்ளார். அவனுடைய பெருமை நிமித்தமாய் அவன் பாவம் செய்கிறபடினாலே ஆண்டவர் அவனை தள்ளுகிறார், மிருகமாய் மாறுகிறான். மீண்டும் ஆண்டவர் இறங்கி ஆட்சி பீடத்துக்கு வர வைக்கிறார். அடுத்து சில காலங்களில் நேபுகாத் நேச்சர் இறந்து விடுகிறான். நேபுகாத் நேச்சருடைய காலத்தில் தானியேல் அவனுடைய அரண்மனையில் மாகாண கவர்னராக ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்தான். காரணம், சொப்பனத்துக்கு சரியான விளக்கம் சொன்னதினாலே தானியேலை ராஜா அங்கீகரித்து தானியேலுக்கு ஒரு உயர்ந்த பதவி கொடுத்து வைத்திருந்தான். அடுத்து தானியேல் அந்த நேபுகாத் நேச்சர் காலத்தில் தான் பெல்சாத்சார் ஆட்சிக்கு வருகிறான். இந்த பெல்சாத்சார் ஆட்சிக்கு வருகிற காலத்தில் தான் தானியேல் ஒரு தீர்க்கதரிசி மட்டும் இல்லை, அவன் வேத பாரகன், வேதத்தை படிக்கிறவன். யோசிக்கிறான், இந்த தேசம் எத்தனை ராஜ்யங்கள் கட்டமைக்கப்படுங்கிறத அவன் தான் தீர்க்கதரிசனம் சொல்கிறான். ராஜா ஒரு சிலையை கண்டான். அந்த சிலையினுடைய தலை பசும்பொன்னாக, மார்பு வெள்ளியாக, வயிறு வெண்கலமாக, கால் இரும்பாக, பாதம் பாதி இரும்பு களிமண்ணாக இருந்தது. என்னுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டபோது தானியேல் சொல்கிறான், ராஜாவே, தலை பசும்பொன்னாக இருப்பது பாபிலோன் ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகி உம்மை குறிக்கிறது. உமக்கு அப்புறம் கீழ்த்தரமான ஒரு தேசம் வரும். அதாவது தங்கத்தை விட வெள்ளி கீழ்த்தரம் தானே, செகண்ட் குவாலிட்டி. அடுத்த ராஜ்யம் வரும், அதுக்கடுத்து ஒரு ராஜ்யம் வரும், இப்படி 4 ராஜ்யம் வருங்கிறத சொல்கிறான். சொன்னவன் அந்த ராஜ்யங்களை தியானிக்கிறான். அப்போ இந்த தானியேலுக்கு அடுத்து யார் வருவா? தானியேலுக்கு அடுத்து யார் வருவா? 2வது எருசலேம் ஆலயம் கட்டப்படணும். இந்த நேபுகாத் நேச்சர் எருசலேம் ஆலயத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டான். எருசலேம் ஆலயம் கட்டப்படணும். ஏசாயா 44 தானியேல் படிக்கிறாரு. எருசலேமை நோக்கி கட்டப்படு என்று சொல்லுவான், எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான். யாரு? கோரேஸ். அப்போ இந்த கோரேஸ் எங்க தேட ஆரம்பிச்சான். 70 நாடுகளுக்கு 70% நிலப்பரப்புகளுக்கு நேபுகாத் நேச்சர் ராஜாவாக இருக்கிறான் என்றால் தானியேல் அதற்கு மந்திரியாக இருக்கிறான். ராஜா போகிற எவ்விடத்திற்கும் மந்திரி போக அதிகாரம் உண்டு. தேட ஆரம்பிச்சான். அப்போ இந்த பெல்சாத்சார் ஆட்சி சரியில்லை, யார் ஆட்சிக்கு வருவா யோசிக்கிறான். யோசித்து பெர்சியா நாட்டுக்கு கடந்து செல்கிறான். அங்கே கோரேஸ் என்கிற மனிதன் இருக்கிறானா தேடுகிறான். அங்கே கோரேஸை அடையாளம் கண்டான். கோரேஸ் அந்த நாட்களில் ஒரு நாடோடி குழுவுக்கு தலைவனாக இருக்கிறான். ஏழை குடும்பத்தில் விற்கப்பட்டவன், அடிமையாய் வாழ்ந்தவன், மேய்ப்பனாக ஆடுகளை மேய்த்தவன். அப்படியே இந்த சந்தன கடத்தல் வீரப்ப மாதிரி ஒரு டான் ஆயிட்டான். காட்டுக்குள்ளே வளர்ந்து அவனுடைய பெயர் எல்லாருக்கும் தெரிய அளவுக்கு இருந்துச்சு. அப்போ தான் தானியேல் அவனை சந்தித்ததாக வரலாற்றில் ஒரு பகுதி உண்டு. இது வேதத்தில் இல்லை. எப்படி பாஸ்டர் சொன்னீங்கன்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா இது வேதத்தில் இல்லை. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தானியேல்
கோரேஸை சந்தித்திருக்கலாம். கோரேஸ், உன்னை குறித்து இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்பஸ் இருக்கு, நீ உன்னை குறித்து ஒரு ப்ராப்பஸ் இருக்கு. கர்த்தர் உனக்கு முன்பாக கோரேஸுக்கு சொல்லப்பட்டுள்ள வாக்குத்தத்தம் என்ன படிக்கலாமா? 45வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸுக்கு முன்பாக. நல்ல கவனிங்க, அபிஷேகம் பண்ணின கோரேஸ். என்னைக்கு அபிஷேகம் பண்ணினார்? இல்லை, ஆண்டவர் என்ன பூசி அவன் அபிஷேகம் பண்ணல. ஒரு திட்டத்திற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டால் நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். இந்த பகுதியில் ஒரு டிவிஷன் ஊழியராக நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டினேஷன் இல்லை, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டால் அது அபிஷேகம் தான். நீங்கள் இந்த ஊழியத்தில் என்னோட சபையோட இணைந்து ஒரு சிறிய வேலையை செய்றீங்க, உங்களுக்கு ஆர்டினேஷன் தரணும்னு அவசியம் இல்லை. கடவுளுக்காக சேவை செய்ய என்னைக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ உங்கள் மேலே ஒரு அபிஷேகம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸுக்கு முன்பாக என்ன செய்வேன்? ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, கோரேஸே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு நான் உனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன், உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். இதுதான் ஜாதிகளின் செல்வம். ஜாதிகளின் செல்வத்தை ஒரு கோரேஸ் அனுபவிக்கிறான், ஒரு கோரேஸ் அனுபவிக்கிறான். இந்த வார்த்தையை தான் தானியேல் கோரேஸ்க்கு சொல்றான். கோரேஸ், நீ தான் அடுத்த ராஜ்யத்தை பிடிக்கிற, நீ தான் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற, உன்னால முடியும். உனக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எப்போ கொடுத்திருக்கிறாரு? நீ பிறக்கிறதுக்கு முன்னதாக, உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னதாகவே உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னதாகவே உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதை தேவன் நிறைவேற்றுவார். தானியேல் சொல்றான். தானியேல் சொல்லிட்டு அப்புறம் இங்கே தேசத்துக்கு வந்துட்டான். ஒருவேளை தானியேல் அவனுக்கு சதி திட்டம் திட்டலை, நேபுகாத் நேச்சர் மகனுடைய பெல்சாத்சார் ஆட்சியில் சதி திட்டம் திட்டலை. தானியேல் அமைதியாக இருந்துட்டான். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? நேபுகாத் நேச்சர் மரித்த பின்பு அவன் மகன் பெல்சாத்சார் ஆட்சிக்கு வருகிறான். நேபுகாத் நேச்சருடைய மகன் பெல்சாத்சார் ஆட்சிக்கு வருகிறான். தானியேலின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் நாம் அங்கே படிக்கலாம். அவன் ஆட்சிக்கு வருகிறதான வேளையில் ஒரு நாள் அவன் தன்னுடைய ராஜ்யத்தின் மகிமையை காண்பிப்பதற்காக அனைத்து அதிபதிகளுக்கும் மிகப்பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினான். என்ன செய்தானாம்? ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினான். 5வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள், வேகமாய் முடிக்கிறேன். ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். எங்க தெரியுமா? பாபிலோனின் அரண்மனையில். நேபுகாத் நேச்சர் தன் தகப்பன் கட்டின தொங்குதோட்டம் என்று சொல்லப்படுகிற உலக அதிசயங்களில் ஒன்றாகிய தொங்குதோட்டத்திலே அவன் மிகப்பெரிய விருந்தை வைக்கிறான். பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை கேட்ட யாரும் திறக்க முடியாது. யானையை கொண்டு தான் சாத்துவாங்க. 2 யானை கேட்ட இழுத்தாதான் கேட்டு அடைக்க முடியும். வெண்கலத்தில் செய்யப்பட்ட கதவுகள். பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மகத்துவங்களை நீங்கள் படிக்கன்னா பாருங்கள், யூடியூப்பில் அடித்து கூட பாருங்கள். நான் சொன்ன ஸ்டோரிலாம் அதில் இருக்குது. பயங்கரமான ஸ்ட்ராங்கான எக்கு கோட்டைகள், அகழிகள், மிகப்பெரிய காம்பவுண்டு வால். அந்த காம்பவுண்டு வாலில் ரதம் ஓடும். அந்த காம்பவுண்டு வாலை ஒட்டி பெரிய அகழி, அகழின்னா ஆறு போல் ஓடும். அந்த ஆறில் முதலைகளும் விஷ பாம்புகளும் கிடக்கும். யாராவது காம்பவுண்டு சுவர் ஏறி குதிச்சா தண்ணியில் தான் விழணும். தண்ணியில் விழுந்தால் முதலைக்கு ஏற. அப்படிப்பட்ட சேஃப்டி, அப்படிப்பட்ட மிக பாதுகாப்பான அரண்மனை. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அரண்மனையை நான் உடைச்சி உனக்கு தருவேன்னு கோரேஸ்க்கு சொல்கிறார். கோரேஸ் ஒரு பெரிய படை வீரர்களை கூட்டிகிட்டு வரல. அவன் பெரிய பீரங்கி படலாம் இல்லை, வாக்குத்தத்தத்தை நம்பினான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த இரவு அவர்கள் விருந்து பண்ணும்போது அங்கே நீச்சல் குளம் உண்டு.
பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் நீச்சல் குளம் தங்க தகடுகளால் பூசப்பட்டது. நம்ம ஊரில் நீச்சல் குளம் ஊதா கலர் டைல்ஸ் வச்சுருப்பான், பார்க்க அழகாக இருக்கணும்னு. அவன் தங்க தகடுகளால் வைத்திருந்தான். அப்படியே சூரியன் காலையில் உதிக்கும் போது தண்ணியில் சூரியன் படும்போது தண்ணி அள்ளி தெளித்தா தங்கத்தை உருக்கி தெளித்த மாதிரி இருக்கும். ராணி அதில் படுக்க, ராஜா ரசிக்க, ராஜா குளிக்க, ராணி ரசிக்க. காலையிலும் மாலையிலும் குளிப்பாங்க. சாயங்காலம் மாலை கதிர்கள் படும்போதும் காலை கதிர்கள் படும்போதும் அந்த நீச்சல் குளம் அவ்வளவு நல்லா இருக்குமா. இப்போ அவன் மகன் என்ன பண்ணுறான், எல்லாத்துக்கும் விருந்து வச்சு நீச்சல் குளத்தில் குளிங்கன்னா. இப்போ எல்லாம் காட்டுவாசிகள் குளிக்க ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய விருந்து வைத்தான். மதுபானத்தினால் நிறைந்தார்கள். கடவுளுடைய ஆலயத்திலிருந்து தகப்பன் கொள்ளையடித்து வந்த பலிபீடத்தில் உள்ள பாத்திரங்களை கொண்டு வாருங்கள், அவைகளில் நான் சரக்க ஊற்றி குடிக்கணும்னு குடித்தான். அவனும் அவன் வப்பாட்டிகளும் குடித்தார்கள். அல்லேலூயா. குடிச்சு எல்லாம் மட்டையாயிட்டான். என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு கையுறுப்பு போல ஒரு எழுத்து தோன்றி சுவரிலே எழுதுகிறது. அந்த எழுத்து என்னன்னு அவனுக்கு தெரியல. அவன் நடுங்குகிறான். இந்த எழுத்து என்ன சொல்லுங்க, வாசிங்கிறான். யாருக்கு முடியல. அவன் மனைவி சொல்கிறான், அவன் அப்பங்காலத்துலேருந்து உன் அரண்மனையில் ஒருத்தர் இருக்கிறான் தானியல், அவனை கூப்பிடு. தானியல் வந்து தெளிவாய் வாசிக்கிறான். மெனே மெனே தெக்கல் உப்பார்சின். அவனுடைய அர்த்தம் என்னன்னா, இன்றோடு உன் ராஜ்யம் மட்டிட்டது, உன் ராஜ்யத்திற்கு முடிவு வந்ததுன்னு சொல்லிட்டான் தானியல். அவ்வளோதாங்க. தானியல் எதுவுமே செய்யலை. இதுதான் வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான். அதற்குள்ளாக இந்த கோரேஸ் தரியு என்கிற ஒரு மனிதனும் கோரேஸ் என்கிற 2 இனக்குழுக்களும் சேர்ந்து ராஜ்யத்தை பிடிச்சிட்டாங்க. அவ்வளவு குடிச்சிட்டு மட்டையாயிட்டான். கேட்ட கூட சாத்தலை. பெரிய இரும்பு கதவுகளை சாத்தலை. அதைத்தான் ஏசாயாவில் சொல்றார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை பொக்கிஷங்களை கொடுப்பேன். அது உன் திறமையில் அல்ல, நானே தேவன் என்று அறியும்படிக்கு. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், நானே தேவன் என்று அறியும்படிக்கு. ஏன் தெரியுமா, நீ ஆலயத்தை கட்டணும். எதுக்கு நீ ஆசீர்வதிக்கிறேன் தெரியுமா, என் ராஜ்யத்தை கட்டணும். மைண்டில் வைங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போதெல்லாம் ஆசாரியனையோ ஆலயத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். நான் ஆசீர்வதிக்கப்படுவது என் சபையை கட்ட, தேவ சித்தம் செய்ய. நீங்கள் நினச்சி பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். இந்த கோரேஸ் தாங்க நெகேமியா கையில் நெகேமியா எஸ்ரா கையில் பணங்களையும் பொக்கிஷங்களையும் கொடுத்து உங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று அனுப்பினான். 52 நாளில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோரேஸ் இந்த நேபுகாத்நேச்சர் கொண்டு வந்த எல்லா வெள்ளியையும் தேவாலயத்தின் பனிமுட்டுகளை எல்லாம் கொடுத்தான். கர்த்தராகிய ஆண்டவர் எதற்காக கோரேசை அபிஷேகம் பண்ணினார்? கொள்ளையடிக்க அல்ல, ஆலயத்தை கட்ட. கோரேசுக்கு முன்பாக வெண்கல கதவுகளை ஏன் ஆண்டவர் உடைத்தார்? அவன் பணக்காரன் ஆவதற்கு அல்ல, என் தேவனின் ராஜ்யம் கட்டப்பட. ஆண்டவர் ஜாதிகளின் செல்வத்தை உங்களுக்கு எதற்காக தருகிறார்? நீங்க கெத்து காட்டுறதுக்கல்ல, நீங்க பணக்காரங்கள் ஆகிறதுக்கல்ல, உங்கள் சுய இச்சைகளை போக்கிக் கொள்ளல்ல, தேவ சித்தத்தை செய்ய. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அல்லேலூயா. எல்லா தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கலாம். ஜாதிகளின் செல்வத்தை பெர்சியா தேசத்தில் உள்ள ஒரு இழிவான மனிதன் அனுபவித்தது போல நீங்களும் நான் அனுபவிக்க போறோம். ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜாதிகளின் செல்வத்தை கர்த்தர் உங்க கையில தரப்போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த செல்வம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அப்பாவுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நினைங்க. ஒருவேளை நீங்க உழைச்சி அத்தனையும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதற்காக தேவனுடைய வார்த்தை அல்ல. நீங்கள் ஆசீர்வாதமாயிருங்கள். நீங்க 10ல் 1% ஆண்டவர் கொடுத்தா போதும். எதுக்கு மனதில்லையா? எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்கிற மாதம், ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்கிற மாதம்.